ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரிசி ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து பிரெட் ஆம்லெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு க்ரீன் சட்னி மயோனஸ் வந்து ரெடி பண்ணுறதையும் நம்ம இதோட சேர்ந்து பார்க்கலாம். வாங்க. மயோனஸ் செய்கிறதுக்கு 3 பல்லு பூண்டு, 10 மிளகு, ஒரு 2 சிட்டிகை உப்பு, ஒரு அரை ஸ்பூன் சுகரு, 50 ml எண்ணெய் எடுத்துக்குங்க, ஒரு முட்டை. மயோனஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த 3 பல்லு பூண்டை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்குங்க, பெருசு எடுத்தால் அரையாது. 3 பல்லு பூண்டை நம்ம போட்டுட்டோம். இந்த வந்து 2 சிட்டிகை உப்பு அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 10 மிளகு இதையும் இதில் ஆட் பண்ணிக்கிங்க. நம்ம ஒரு முட்டை உடச்சி வச்சுருக்கோம், இதையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட் இது 4 பொருளும் நல்லா கலக்கிற அளவுக்கு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுகர் இருக்குல்ல, ஒரு 1/4 ஸ்பூன் சுகர், அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம மிக்ஸியை அரைக்கலாம். இது ஒரு 30 செகண்ட் வந்து அரைப்போம் மிக்ஸியை. இங்கே பாருங்கள், நம்ம வந்து மிக்ஸியை வந்து அரைச்சிக்கலாம். ஒரு 30 செகண்டு ஓட விட்டு இப்போ நம்ம போட்டிருக்க 4 பொருள் வந்து அரைஞ்சிடுச்சு, கலந்துருச்சு. ஒன்றா கலந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 50 ml எண்ணெயை வந்து ஒரு 2 ஸ்பூனாக விட்டு ஒரு 30 செகண்ட் அரைச்சி ஆஃப் பண்ணலாம். இப்போ நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டோம். இப்போ திரும்ப மிக்ஸியை அரைப்போம் ஒரு 30 செகண்ட். இப்போ 30 செகண்ட் அரைச்சதுக்கப்புறம் நம்ம 2 ஸ்பூன் வந்து இதில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெயை விட்டு திரும்ப 30 செகண்ட் அரைப்போம். இந்த மிக்ஸி ஜார் வந்து சூடு ஆகாத அளவுக்கு நம்ம ஆஃப் பண்ணி அரைக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம மயோனஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து மாற்றிக்கலாம். இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். இது இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகிடும். ஏன்னா இப்போ கொஞ்சம் ஹீட்டில் இருக்குது, கொஞ்சம் திக்காகிடும். நம்ம மயோனஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. நம்ம இப்போ க்ரீன் சட்னி ரெடி பண்ணுவோம். அதுக்கு வந்து நம்ம புதினா கட்டு வந்து 1/4 கட்டு நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு வெங்காயம், 3 பல்லு பூண்டு, பச்சை மிளகா, கொஞ்சோண்டு லெமனு, ஒரு துண்டு வந்து இஞ்சி, கொஞ்சம் தேங்காய், 2 ஸ்பூன் வந்து தயிர், இதை எடுத்துக்கலாம். இதை இப்போ மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். இதை வச்சு நல்லா தயிர் 2 ஸ்பூன் ஊற்றி அரைச்சிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம க்ரீன் சட்னி வந்து இப்போ ரெடி பண்ணி அரைச்சி வச்சுட்டோம். நம்ம இப்போ பிரெட் ஆம்லெட் போடுறதுக்கு 2 முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. இதில் ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு போட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. லைட்டாக சூடானோடனே நம்ம அடித்து வச்சுருக்கிற 2 முட்டையை வந்து இந்த பேனில் ஊற்றிக்கலாம். ரொம்ப சூடாயிடுச்சுன்னா முட்டை வந்து ஒட்டிக்கும். லைட்டாக சூடானோடனே இந்த 2 முட்டை அடித்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதை ஊற்றி நல்லா எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி வந்து நம்ம முட்டை உடச்சி ஊற்றிட்டோம். இதில் வந்து 2 ப்ரெட்டு வந்து நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு இதுக்கு மேலே நெய்யோ இல்லை எண்ணெய் ஏதாவது நெய் ஊற்றிக்கலாம். நான் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம வந்து 1 சைடு ப்ரெட்டில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னி, க்ரீன் கலர் சட்னியை வந்து எடுத்து வச்சுக்கலாம்.
இன்னொரு ப்ரெட்டில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மைனஸ் இருக்குல்ல, மைனஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கிறத வந்து இன்னொரு ப்ரெட்டில் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் இது வெந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம முட்டையை 2 பக்கமும் எடுத்து ப்ரெட்டுக்கு மேலே இப்படி போட்டுக்கலாம். 2 சைடும் ஓரத்தில் இருக்கிற முட்டையை இந்த ப்ரெட் எடுத்து இது கூட மேலே இப்படி வச்சுக்கிங்க. வச்சு 1 சைடு வெந்த பிறகு இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டு 2 சைடும் ஒரு 3 நிமிஷம் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். டீக்கடை ப்ரெட் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. ஈஸியாக செய்யலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணியாச்சு. ப்ரெட் ஆம்லேட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து மைனஸ் கூட தொட்டு சாப்பிட்லாம்.